ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உருளைக்கிழங்கு அண்ட் அப்பளம் வச்சு செய்ய போற ஒரு கூட்டு தான். இந்த கூட்டுக்கு பேர் என்னன்னு எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் இது வந்து நாங்க காமனா சொல்லும்போது உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டுன்னு சொல்லிடுவோம். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிறேன். தென் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொதித்த தண்ணியில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கடலைப்பருப்பையும் அது கூடயே ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கையும் வந்து வெட்டி போட்டுக்கிறோம். பீஸ் பீஸாக இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறோம். தென் இது வெந்துட்டுருக்க அந்த டைமில் நம்ம இன்னொரு கடாய் வச்சுக்கிறோம். ஸோ அந்த கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகி வர டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு சேர்த்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவோம் இல்லையா? ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இந்த டிஷ் ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பாக. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறோம். தென் சோம்பு பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் பொரியணும். தென் அந்த டைமில் நம்ம வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறோம். இதில் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் காரம் இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூளை நல்லா கலந்து விடுறோம். தென் இதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த கல் உப்பையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு அந்த கடலைப்பருப்பு வேக வச்சுக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா இதில் கலந்து விடணும். ஸோ இதில் தண்ணி வந்து நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். எதுக்காகனா இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அப்பளம் சேர்ப்போம் இல்லையா? ஸோ அந்த அப்பளம் வந்து தண்ணியை அதிகமாகவே அப்சர்வ் பண்ணும். ஸோ இதில் அப்பளமும் நம்ம சேர்க்கறதுனால உப்பு வந்து ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறோம். நம்ம அப்பளம்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா? அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். அது இல்லாமல் நாமளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ நமக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றாப்புல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இது நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம இன்னொரு கடாய் வச்சு அதில் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்பளம் வந்து பொரிக்க போகிறோம் அதுக்காக. ஸோ இதில் வந்து நாங்கள் 2 கட்டு அப்பளம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து மொத்தத்தியமாகவே பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து அப்பளம் நிறைய போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அப்பளம் நிறைய சேர்க்கணும் அப்படின்னால 2 கட்டு நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் 1 கட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைஸோட காரக்குழம்பு வச்சுட்டு இந்த பொரியல், இந்த கூட்டு இருக்கு இல்லையா? இந்த கூட்டு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு சொல்லவே வேண்டாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சப்பாத்திக்கெலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல். நீங்கள் சப்பாத்திக்கு வேறு சைட் டிஷ்ஷே செய்ய மாட்டீங்க. இதுதான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இது இல்லாமல் நம்ம தோசை, இட்லிக்கும் இது சாப்பிடலாம். இந்த கூட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம பொரிச்ச அப்பளத்தை வந்து இந்த மாதிரி பீஸாக உடச்சிக்கிறோம். ரொம்ப பொடியாக நொறுக்கிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக உடச்சிக்கணும். ஏன்னா அது ஊறிடுச்சுன்னா இந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். நான் ரொம்ப ஊறிடும், பேப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் பெருசு பெருசாக உடச்சிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம நொறுக்கி வச்ச அப்பளத்தை வந்து அந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் சேர்த்துக்க போகிறோம்.
மறுபடியும் சொல்றேன், அப்பளத்துல வந்து உப்பு கொஞ்சம் இருக்கும் இல்லையா? ஸோ, அதனால நம்ம குழம்புல உப்பு கம்மியா தான் சேர்த்துக்கணும். இப்ப இந்த அப்பளத்த வந்து அந்த குழம்புல பொறுமையா கிளறி விடணும். ஸோ, அது வந்து தண்ணி பட்டதும், அந்த குழம்புல இருக்க அந்த கிரேவி பட்டதும், நல்லா ஊறி அப்படியே சின்னதா ஆயிடும் அந்த அப்பளம் எல்லாம். ஸோ, பார்த்தீங்களா, நம்ம வந்து ஃபுல்லா போட்டோம். இப்ப வந்து அது ஆல்மோஸ்ட் காணாம போயிடுச்சு அப்பளம் எல்லாம். ஸோ, எவ்வளோ தண்ணியா வச்சாலும் ஓகே. அப்பளம் போட்டதும் வந்து அந்த கிரேவி எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். கட்டியாகிடும் குழம்பு. ஸோ, இந்த மாரி பதத்துக்கு வந்ததும், நம்ம ஒரு 5 மினிட்ஸ்ல இது வந்து ஃபுல்லாவே ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா போதும். ஸோ, அவ்வளோதான். சட்னு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இத ஆஃப்டர்நூன் செஞ்சு வச்சீங்கன்னா, நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாம். இத அப்படியே எடுத்து வச்சு நைட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும்.